الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم صدق الله العظيم. وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم أنا محمد وأنا أحمد وأنا الماحي الذي يحشر الناس على قدمي وأنا الحاشر الذي يحشر الناس على قدمي وأنا العاقب الذي ليس بعده نبي رواه البخاري ومسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன், அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், தலைவர்மார்கள், திருக்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியே இருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அத்துணை விடயங்களில் இருந்து முற்றாக தவிர்த்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரபியுல் அவ்வல் மாதத்தின் 26வது பிறை என்று நினைக்கிறேன். மாதத்தின் கடைசியை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இந்த மாதம்
துவங்கிய ஆரம்பத்திலிருந்து முழு உலகத்திலும் முழு இடங்களிலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட நிறைய தலைப்புகளில் நிறைய கருத்துக்கள் விளக்கங்களை எல்லாம் நாங்கள் தொடராக கேட்டுக்கொண்டு வருகிறோம். உண்மையிலேயே இந்த மாதத்தில் மாத்திரம் பேசிவிட்டு அடுத்த 11 மாதத்தில் மௌனிக்கக்கூடிய ஒரு தலைப்பு அல்ல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியான விடயங்கள். உலகத்தில் வாழ்ந்த காலம் மிக குறைவான காலம். வாழ்க்கையின் மொத்த வருடங்களே 63 என்றால் நுபுவத் கிடைத்து மக்காவுடைய காலத்தில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து அதற்கு பின்னால் மதீனாவில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி மக்களுக்கு வழிகாட்டிய அந்த காலம் மிக குறைவான ஒரு காலம். ஆனால் வாழ்க்கையின் நாட்களும் வருடங்களும் குறைவாக இருந்தாலும் சுமார் 1500 வருடங்கள் பேசப்பட்டும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட இன்னும் முழுமையான விடயங்கள் பேசப்படவில்லை. அவர்களை பற்றியான தகவல் இன்னும் முடிவடையவில்லை. உலகத்திலே சிலர் வாழ்வார்கள், வாழ்ந்த காலமோ பல வருடங்கள். அவர்களை பற்றியான கதைகளோ செய்திகளோ இதுவரைக்கும் மக்களுக்கு தெரியாது. அல்லது வாழ்ந்திருப்பார், அவரை பற்றி பேசப்படுகின்ற அளவுக்கு அவரிடத்தில் ஒன்றுமே கிடையாது. கெடுதிகள் பேசலாம், அவர்கள் உலகத்திலே நடந்து கொண்ட சில வித்தியாசங்களை பேசலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்று ரீதியாக உலகத்திலே பேசப்படுகின்ற தலைவர்கள், அரசியல்வாதிகள், முன்னோடிகள், செல்வந்தர்கள் யாரெல்லாம் இப்படி பேசப்படுகிறார்களோ அவர்களுக்கு மாற்றமானவர்கள். உலகத்திலே வாழ்ந்த காலம் குறைவாக இருந்தாலும் பல 100 வருடங்கள் பேசப்படுகிறார்கள். ஆனால் அவர்களை பற்றி இன்னும் முழுமையாக பேசப்படவில்லை. அப்படியான ஒரு தலைவரின் சமூகமாக உம்மத்தாகத்தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை தெரிவு செய்தார். நபியவர்களும் கடைசி நபி, அவர்களுடைய உம்மத்தாகிய நாங்களும் கடைசி உம்மத்தினர்கள். ஆனால் முதலாவது சுவர்க்கத்திற்கு போகும் உம்மத், குர்ஆனிலே சிறந்த உம்மத், நலவுகள் நிறைந்த உம்மத், நன்மையை ஏவும் சமூகம், தீமையை தடுக்கும் சமூகம், அல்லாஹுவை கொண்டு முழுமையாக நம்பும் சமூகம் என்றெல்லாம் அல் குர்ஆனிலே இந்த உம்மத்துடைய நனவுகள் பேசப்பட்டிருக்கின்றன. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஷரியத்துடைய பகுதிகளை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்துடைய எல்லா விடயங்களும் குர்ஆனிலும் சுன்னாவிலும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. பின்னால் வந்த இமாம்கள் அவர்களுடைய கிதாபுகளில் இந்த மார்க்கத்துடைய தெளிவுகளை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படுகின்ற நிறைய தலைப்புகளில் மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. அதுவே இன்றைய ஹுத்பாவின் மிக சுருக்கமாக முன்வைக்கலாம் என்று எண்ணுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அரசியலும் என்ற ஒரு தலைப்பை குர்ஆனிலும் சுன்னாவிலும் பார்க்கலாம். நபியவர்களும் சமூகமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அற்புதங்களும்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குடும்ப வாழ்க்கையும் பல தலைப்புகளில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அலசலாம். ஆனால் இன்னும் ஒரு தலைப்பு குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தின் ஊடாக சில இமாம்கள் கோர்வை செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய உம்மத்தினர்கள் என்ற வகையில், சமூகம் என்ற வகையில் எங்களுக்கு 8 கடமைகள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய 8 கடமைகளில் இதில் ஒரு கடமையையாவது முஸ்லிம்கள் யாராவது மறுத்தால் அவர் இஸ்லாத்தை விட்டும் போய்விடுவார். 8 கடமைகளையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதனுடைய விளக்கங்கள், அதற்கான ஆதாரங்கள் குர்ஆனிலே நிறைய காணப்படுகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? முதலாவது எழுதுகிறார்கள், அல் ஈமானு பிஹி வத்தஸ்தீக். முஸ்லிம்களாகிய நபியுடைய உம்மத்தாகிய நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை நபி அவர்களை உண்மைப்படுத்த வேண்டும். அவர் ஒரு நபி, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு ரசூல், அவருக்கு முஅஜிஸாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனிலே நிறைய ஆதாரங்கள் இதற்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் ஒரு ஆயத்திலே ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொண்டிருக்கிறீர்களோ இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். இது ஒரு ஆயத்தில் ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலி வன்னபியில் உம்மி நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். இன்னொரு ஆயத்தில் சூரா ஹதீதுடைய கடைசி ஆயத், ஈமான் கொண்ட மக்களே, காபிர்களை பார்த்து சொல்லல, ஈமான் கொண்ட எங்களை பார்த்து சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஆமினு பிரசூலி, அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி ஈமான் கொண்டால் யுக்திகும் கிஃப்லைனி மின் ரஹ்மதி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து 2 மடங்கு உங்களுக்கு தரப்படும். அல்லாஹ் உங்களோடு 2 தடவைகள் 2 மடங்குகள் அல்லாஹ் இரக்கமாக இருப்பான். மூணாவது 4வது ஒரு ஆயத்து சொல்லுது, வமல்லம் யுமின் பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றால் ஃபஇன்னா அஅதனா ஜஹன்னம லில் காஃபிரீன், நாங்கள் காபிர்களுக்கு நரகத்தை முடிவு செய்திருக்கிறோம். இந்த ஆயத்து என்ன தெரியுமா சொல்லுது? நீங்கள் நபியவர்களை ஈமான் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் காபிர்கள், அல்லாஹ்வையும் ரசூலையும் நிராகரித்தவர்கள். இந்த 4 ஆயத்திலேயும் அல்லாஹ்வோடு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இணைத்து பேசியிருக்கிறார். நபி அவர்களுடைய பேரில் இருந்து மரணிக்கும் வரைக்கும் அற்புதம். நபியுடைய அடிப்படையான பெயர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மத் என்பதிலும் 5 எழுத்துக்கள், அல்லாஹ் என்பதிலும் 5 எழுத்துக்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதில் 12 எழுத்துக்கள், முஹம்மது ரசூலுல்லாஹிலேயும் 12 எழுத்துக்கள். அல்லாஹ் என்பதில் நுக்தாக்கள் இல்லை, முஹம்மத் என்பதிலும் நுக்தாக்கள் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வரக்கூடிய 12 எழுத்துக்களையும் ஜீம், பா, வாது இவைகள் நுக்தாவுடைய எழுத்துக்கள். இந்த 12 எழுத்துக்களும் நுக்தா இல்லாத எழுத்துக்கள்.
முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதிலும் 12 எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களிலேயும் நுகுதாக்கள் இல்லை. உசூலியங்கள், அடிப்படை சட்டக்கலை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், நுகுதா இல்லாத எழுத்துக்கள் நுகுதா உள்ள எழுத்துக்களை விடவும் சக்தி வாய்ந்தது. நுகுதா இருந்தால் அதனை மாற்றலாம். நுகுதாக்கள் இருந்தால் அந்த நுகுதாக்களை அழித்தால் அரபியில் வேறு அர்த்தங்கள் பெறப்படும். அரபியில் ஹலக என்றால் படைத்தான், உருவாக்கினான். ஹலக நுகுதா வைத்து அந்த நுகுதாவை மட்டும் கலட்டினால் ஹலக மொட்டை அடித்தான், சிறைத்தான் என்று அர்த்தம் வரும். நுகுதா இல்லாத எழுத்துக்களை மாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய நியதியில் இருக்கிறது. அல்லாஹ்வாகிய என்னையோ என்னுடைய ஹபீபையோ யாருக்கும் எழுத்திலையும் மாற்ற முடியாது. எவ்வளவு அற்புதம்! அங்கிருந்து துவங்கின அற்புதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸாவாக இருந்து குளிப்பாட்டப்பட போகிறார். ஜனாஸா குளிப்பாட்டப்பட போகுது. சில சஹாபாக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாஸாவை குளிப்பாட்ட ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேற்றுமை எழுந்துகிறது. ஜனாஸாக்களுடைய ஆடைகளை கரைந்துதான் குளிப்பாட்ட வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான உடம்பை ஆடையோடு குளிப்பாட்டுவதா, ஆடையை கலட்டுவதா என்று பிரச்சனை வரும் பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியில் 2 கருத்துக்கள் ஏற்பட்டன. இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தினான். இனம் தெரியாத, ஆள் தெரியாத, அறிமுகம் இல்லாத ஒரு சட்டம் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாஸாவை ஆடையோடு குளிப்பாட்டுங்கள். இந்த சட்டம் வரும் பொழுது ஜனாஸா குளிப்பாட்ட இருந்த சஹாபாக்களுக்கு ஒரு விதமான தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தார். மயக்கத்திலே இருந்தார்கள். அதற்கு இடையிலேதான் அக்கரீர் சட்டம் வருகிறது, முஹம்மது ரசூலுல்லாஹுடைய ஜனாஸாவை ஆடையோடு குளிப்பாட்டுங்கள். நபியவர்களை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலும் எதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களிடத்திலே வர வேண்டும். அவர் அல்லாஹ்வுடைய ஒரு தூதர். முதலாவது நபி அவர்களை பற்றி ஈமான் கொள்ளுவது, அவரை உண்மைப்படுத்துவது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஸ் மறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். குர்ஆனை மட்டும் பின்பற்றினால் போதும், ஹதீஸை பின்பற்ற வேண்டிய தேவையில்லை, ஹதீஸை எடுக்க தேவையில்லை என்ற ஒரு கொள்கை உலகளாவிய ரீதியில் சுற்றிக் கொண்டிருக்கிறது. இலங்கையிலேயும் அந்த கோட்பாட்டிலே சிலர் இருக்கிறார்கள். குர்ஆன் மட்டும் போதுமே, ஹதீஸ் தேவையில்லையே. முதலாவதே அவர்கள் இஸ்லாத்தை விட்டோம் கொள்கை மாறுபட்டதாக மாறுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபியவர்களை பற்றி முழுமையாக நம்புவது. இரண்டாவது இத்தாஅத், நபிக்கு வழிபடுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாலும் அதனை கேட்டு நடப்பது இத்தாஅத். குர்ஆன்ல நிறைய ஆயத்துக்களில் அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் வழிபடுங்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழிபடுங்கள். சிலர் சுன்னா என்றால் அது சுன்னத்து தானே என்று யோசிக்கிறார்கள். சுன்னத்தை விட்டால், நபிக்கு இத்தாஅத் செய்யவில்லை என்றால் அது பிரச்சினை இல்லை என்று யோசிக்கிறார்கள். குர்ஆன் ஒரு ஆயத்தில் சொல்லுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களுக்கு அவர்களுக்கு இத்தாஅத் வழிபடாமல் இருந்தால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்று குர்ஆன் சொல்லுது. فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. எச்சரிக்கையாக இருக்கட்டும்,
நபிக்கு மாற்றம் செய்வதில் எச்சரிக்கையாக இருக்கட்டும். அன் துஸீபஹும் ஃபித்னா, அவர்களுக்கு ஃபித்னா சோதனை வரும். அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம், அல்லாஹ்வுடைய தண்டனையே வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக இத்தாஅத் செய்ய வேண்டும். இது உலமாக்கள் இரண்டாவதாக சொல்லியிருக்கிறார்கள். மூன்றாவது இத்திபா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல். அவர்கள் எதற்கு வழிகாட்டினார்களோ அந்த வழியில் செல்லுதல், அதுதான் இத்திபா. நபி அவர்கள் எங்களுக்கு எதிலே வழிகாட்டினார்கள் என்று கேட்பதை விட எதிலே வழிகாட்டவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிலே வழிகாட்டினார்கள் என்று கேட்பதை விட நபி அவர்கள் எதில வழிகாட்டல்ல. உலகத்தில் எந்த தலைப்பை எடுங்கள், அது ஒரு சிறிய தலைப்பாக இருக்கட்டும், பெரிய தலைப்பாக இருக்கட்டும், ஒரு அற்பமான விடயமாக இருக்கட்டும், இதில நபி அவர்கள் வழிகாட்டல்ல என்று ஒரு முஸ்லிமுக்கு சொல்ல முடியாது. முடியை வளர்க்கிறீர்களா, நீங்கள் நினைத்தபடி முடி வளர்க்க முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி வளர்ப்பதற்கு வழிகாட்டினார்கள். காவி துணை வரைக்கும் முடியை வளர்த்தார்கள், கழுத்து வரைக்கும் வளர்த்தார்கள். முடியை வளர்க்க விருப்பமானவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் அதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். முடியை வெட்ட வேண்டுமா, எனக்கு முடி வளர்க்க விருப்பம் இல்லை, நான் முடி வெட்டுகிறேன் என்றால் உங்களுக்கு நினைத்தபடி முடி வெட்ட முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் வழிகாட்டினார்கள். எப்படி வெட்டணும், தலைமுடியில் ஒரு பகுதியை சிரைத்துவிட்டு அடுத்த பகுதியை விட முடியாது, கஸா என்று சொல்லப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தடுத்தார்கள். எந்த தலைப்பை எடுத்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தில், உலகத்தில் எந்த ஒரு மதமும் இல்லை, எந்த ஒரு மார்க்கமும் இல்லை, டொய்லெட்ல போய் உட்காருவதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். இப்படித்தான் உட்கார வேண்டும் என்று சொன்னார்கள். இடது காலை நட்டி உட்கார வேண்டும் என்றார்கள். உறங்க வேண்டுமா, அதற்கும் வழிகாட்டினார்கள். வாழ்க்கையில் எல்லா கட்டங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். உடம்புல சக்தி இருக்கிறதா, பணம் கூடுதலாக இருக்கிறதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். பாவத்துக்கு போகும் சிந்தனை இருக்குதா, உங்களுக்கு திருமணம் 4 வரைக்கும் முடிக்கலாம், அப்படி முடித்தால் அதற்கு எப்படி வழிகாட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில் பல பெண்களை திருமணம் முடித்தார்கள். பல காலங்களுக்கு முன்னால இன்டர்நேஷனல் லெவல்ல, உலகளாவிய ரீதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயங்கள் அழைக்கப்பட்ட நேரத்தில் மாற்றுமத சகோதரர்களின் ஆய்வாளர்கள் சொன்னார்கள், உங்களுடைய நபியின் எல்லா விடயங்களையும் ஏற்றுக்கொள்ளலாம். ஜனாதிபதியாக இருந்து, தலைவராக இருந்து, பஞ்சிமத்தையில் தூங்காதவர், வயிறு நிறைய சாப்பிடாதவர், மக்களோடு மக்களாக கலந்து வாழ்ந்தார், எல்லா விவகாரங்களையும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய நபி பல திருமணங்களை முடித்தாங்களே, அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பதில் தெரிந்தவர்கள் குர்ஆன் ஹதீஸுடைய ஆய்வின் அடிப்படையில் அதற்கு பதில் சொன்னார்கள். தெரியாதவர்கள் உளவினார்கள். இஸ்லாமிய ஆய்வாளர்கள் என்ற அடிப்படையில் அதற்கு பதில் தெரியாது, ஏதோ ஒன்றை சொன்னார்கள், சரிதான், உண்மையான நியாயமான கேள்விதான் என்று. இதற்கு பதில் பல 100 வருடங்களுக்கு முன்னால் எங்களுடைய இமாம்கள் சொன்னார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த பெண்களின் அடிப்படையில் தான் அவர்கள் இருப்பார்கள். ஒருவர் இஸ்லாத்திற்கு ஒரு பெண்ணை எடுத்து முடிக்கணும் என்றால் நாளே கேட்பீங்க, அதற்கு யார் வழிகாட்டு, ரசூலுல்லாஹ் வழிகாட்டல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருப்பு வணங்கியுடைய மகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு எடுத்து முடித்தார்கள், அதற்கு வழிகாட்டினார்கள். பணக்கார
பெண்ணை திருமணம் முடிப்பது கூடுமா கூடாதா என்ற பிரச்சனை வந்தால் நபி அவர்கள் ஒரு திருமணம் முடித்திருந்தால் வழிகாட்டல் இல்லாமல் போயிருக்கும். அதனால் பணக்கார பெண்ணை திருமணம் முடித்து அந்த பெண்ணை அந்த பணத்தை ஜீவித்தாக எப்படி செலவழித்தார்கள் என்பதை ஹதீஜத்துல் குப்ராவை முடித்து வழிகாட்டினார்கள். அழகான பெண்ணை முடித்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? சையதா ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய 4வது மனைவி, மிக அழகான மனைவி. அந்த மனைவியை முடித்து அதற்கு வழிகாட்டினார்கள். சிறிய வயது பெண்ணை ஒருவர் முடித்தால் அந்த பெண்ணுடைய உணர்வுகளும் வளமைகளும் எப்படி இருக்கும் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை முடித்து வழிகாட்டினார்கள். சூரிய பிரதேசத்தில் உள்ள பெண்களுக்கு அவர்களுக்கு ஏற்றவாறு வீடுகளை அமைத்துக் கொடுத்தார்கள். மாரியத்துல் கிப்தியா அவர் மிஸ்ரை சேர்ந்த பெண், அவர் கைரோ அந்த பெண் குளிர் பிரதேசத்திலே வாழ்ந்த பெண். அந்த பெண்ணுக்கு மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வீடுகளை அமைத்துக் கொடுத்தார்கள். நபி அவர்கள் பல திருமணங்களை முடித்தது உலகில் வாழும் பல பெண்களின் நிலைமைகளை அறிந்து நபியுடைய முன்மாதிரியை எடுப்பதற்காக வேண்டித்தான் அந்த திருமணத்தை மேற்கொண்டார்கள். அப்படி இருந்தால் 25 வயது வாலிபர் யாரை முடித்தார்? 18 வயதுக்குள்ள முடித்த 40 வயதை தாண்டிய மென்டல் தடைபெற போகின்ற அந்த நிலைமையில் இருக்கும் ஹதீஜத்துல் குப்ராவை முடிக்கிறார்கள். திருமணத்தில் ருச்சி கண்டவர் அடுத்த வருஷம் இன்னும் ஒரு திருமணம் முடித்தாரா? இல்ல. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கும் வரைக்கும் வேற எந்த திருமணத்தையும் முடிக்கல. அந்த பகுதி பேசப்படுவதில்லை. அதனால எங்களுக்கு தெரியா, பதில் சொல்லிக்கொள்ள தெரியா, நபியுடைய வரலாறை படிக்கல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிக்கு இத்தாஅத் அனைத்துக்கும் வழிகாட்டினார்கள். எந்த தலைப்படுங்க, சாப்பிடணுமா, பிரயாணம் போகணுமா, அனைத்துக்கும் வழிகாட்டினார்கள். நபிக்கு இத்தாஅத் செய்வது. 3வது சொல்றாங்க முஹப்பத்துர் ரசூல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உள்ள அன்பு, முஹப்பத். அந்த முஹப்பத்தின் அடிப்படை அவரை பின்பற்றுவது, இத்திபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு முஹப்பத் வைக்கணும்? குர்ஆன் 8 விஷயங்களை பேசுது. உங்களோட பெற்றோர்கள், உங்களோட சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய வியாபாரம், நீங்கள் வாழக்கூடிய வீடு, நீங்கள் ஏறி செல்லும் வாகனம், நீங்கள் சேகரித்து வைத்திருக்கும் பணம், இவைகள் அனைத்தையும் விட அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூல் விருப்பத்துக்குரியவராக மாறணும். அடுத்தது எழுதுகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இத்திபா, நபியை பின்பற்றுவது. இத்தாஅத் என்பது வழிபடுவது, நபியை பின்பற்றுவது. முஹப்பத்தின் வெளிப்பாடு பின்பற்றுதல். யாரும் தவறாக நினைக்கக்கூடாது. உண்மையை உண்மைப்படி பேசணும். குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படைகள் உண்மை. நபியுடைய முஹப்பத் என்பதனுடைய அடிப்படை இத்திபா, நபியை பின்பற்றுவதே. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வை நீங்கள் முஹப்பத் வைக்க வேண்டுமா, அல்லாஹ் விருப்பத்துக்குள்ளவனாக இருக்க வேண்டுமா, குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் விரும்புகிறீர்களா, நபியே சொல்லுங்கள், ஃபத்தபிஊனி, அவர் என்னை பின்பற்றட்டும், அவர் என்னை பின்பற்றட்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் மன்னிக்க வேண்டும். நாங்கள் மார்க்கத்தில் விமர்சித்து 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 அவருக்கு இவர், இவருக்கு அவர் பேசியே எங்களுடைய காலம் போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இத்திபா, பின்பற்றுதல் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு இருக்கிறது? விமர்சிக்கிறோம். இவங்க குறிப்பிட்ட சுன்னாக்களை தான் பின்பற்றாங்க, இவங்க அடுத்த கொஞ்சத்தை பின்பற்றாங்க. யாருக்கும் முழுமையாக 100க்கு 100 பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுவோம். ஆனால் எங்களுடைய அமைப்புக்கு ஏற்ப முடியுமான அளவுக்கு தான்
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு விமர்சிக்க வேண்டிய ஒன்றல்ல. ஒருவருக்கு சம்பூர்ணமாக தாடி வைக்க முடியும், அவர் வைக்கிறார். அவரை பார்த்து இவர் சொல்லுகிறார், இவருக்கு தாடி மட்டும்தான் தெரியும். ஏன் சமூகத்தில் பிரித்து பார்க்கிறீர்கள்? நான் பொதுவாக பேசுகிறேன். ஒருவர் மிஸ்வாக் செய்கிறார், இவங்களுக்கு மிஸ்வாக் மட்டும்தான் தெரியும், அதையாவது செய்யறாங்க. நீங்க வேறொரு சுன்னத்தை பின்பற்றுங்க. ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களும் ஒவ்வொரு பகுதிகளை பின்பற்றி நபியுடைய முழு சுன்னாவும் அங்கே பின்பற்றப்படுகிறது. நாங்கள் விமர்சிக்கிறோம். அவங்களுடைய அந்த ஐட்டங்களை மட்டும்தான் அவங்க செய்யறாங்க, இவங்க இதை செய்யறாங்க. எங்களால் எவ்வளவு செய்யலாம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விமர்சனங்களை விடுவோம். எங்களால் எவ்வளவு பின்பற்ற முடியுமோ அவைகளை பின்பற்றுகிறோம். சஹாபாக்கள் அப்படி பின்பற்றினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கௌரவப்படுத்துவது. எங்கள அகீதா என்ன, கோட்பாடு, முழு உலக மக்களிலும் ஆக சிறந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை விட சிறப்புக்குரியவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. அஃதலுல் ஹல்கி அலல் இஸ்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஆக சிறப்புக்குரியவர். அவர்களை விட உலகத்தில் அல்லாஹ் யாரையும் சிறப்பாக்கல்ல. அல்லாஹ்வோடுதான் ஹதரத் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இணைச்சிருக்கிறார். குர்ஆன்ல 2 சூறாக்கள் இருக்குது. இந்த 2 சூறாக்களை நாங்க பாடமாக்குவோம். அநேகமானவர்களுக்கு பாடம் இருக்கும். இந்த 2 சூறாவுல அல்லாஹு தஆலா எதையும் பேசல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் பேசக்கூடிய 2 சூறா. அடுத்தடுத்த சூறா, ஒன்று சூரத்துல் ضحى والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى என்று வரக்கூடிய முழு சூறாவுல நபி அவர்களை தவிர வேற ஒன்றும் இல்லைங்க. இரண்டாவது சூறா, அடுத்த சூறா, அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வவலஅனா அன்க விஸ்ரக். இந்த 2 சூறாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய சூறா. அல்லாஹ் துஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறான். வல்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. அவர்கள் காஃபிர்கள் சொன்னார்கள், வஹை கொஞ்ச நாள் நபி அவர்களுக்கு வராமல் இருந்தது. இதை வைத்து சொன்னார்கள், இதோ முஹம்மதுடைய ரப்பு அவரோடு கோபித்துட்டார் என்று. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி, மா வத்தஅக ரப்புக வமா கலா, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமது ரப்பு உன்னோடு கோபிக்கல்ல. وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى. கியாமத் நாள்ல நபியே நாங்கள் உங்களுக்கு தருவோம். எவ்வளவு தருவோம் என்றால் அதை நீங்க நிச்சயமாக பொருந்திக் கொள்வீங்க. وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى. நபியுடைய நிஅமத்துகளை பற்றி அங்கே பேசப்படுகிறது. இரண்டாவது, அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக். நபி, உங்களுடைய நெஞ்சை நாங்கள் விரிவுபடுத்தவில்லையா? அல்லதி அன்கவ வஹரக் ஃபவலஅனா அன்க விஸ்ரக். உங்களிலிருந்து விஸ்ரை நாங்கள் நீக்கவில்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய சூரா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அவர்களை கௌரவிப்பது இது ஒரு நீண்ட தலைப்பு. சிலர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சிலர் இருக்கிறார்கள் முஹம்மது என்று பேசுவாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி. வேற ஆய்வாளர்களுடைய பெயரை முழுமையாக பேசிடுவாங்க. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை மொழிய வேண்டும், தௌகீர் செய்ய வேண்டும், கௌரவப்படுத்த வேண்டும். லிதுமினு பிஹி
அல்லாஹ்வே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தி பேசியிருக்கிறார். உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களுடைய பேரை சொல்லி அல்லாஹ் பேசியிருக்கிறான். யா தாவூத், ஏ தாவூதே, யா ஈசா, ஏ ஈசாவே, வநாதைனாஹு ஐயா இப்ராஹீம், ஏ இப்ராஹீமே, யா நூஹ், ஏ நூஹே, யா ஜக்கரியா, ஏ ஜக்கரியாவே, யா யஹ்யா, ஏ யஹ்யாவே. எல்லா நபிமார்களுடைய பேரை சொல்லி அல்லாஹ் பேசியிருக்கிறார். குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் யா முஹம்மத், ஏ முஹம்மதே என்று அல்லாஹ் கூப்பிட்டில்லை. ஸல்லல்லாஹு அவர்கள் அல்லாஹ் எப்ப கூப்பிடும் பொழுதும் யா அய்யுஹன் நபி, ஏ சங்கையான நபியே, யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸிர். சில கட்டங்கள் வருகிறது, அல்லாஹ்வுக்கு அடக்கி கேட்கலாம். அல்லாஹ் ஹராமாக்கின ஹலாலாக்கின தேனை ஸல்லல்லாஹு ஒரு கட்டம் அத கணக்கு ஹராம் தான். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்குது. ஏ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஹலாலாக்கினதை உங்களுக்கு எப்படி ஹராமாக்க முடியும்? உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தது? கவனமாக இருங்க என்று அல்லாஹ் பேசிடும். அல்லாஹ் எப்படி கேட்டான்? யா அய்யுஹன் நபி, ஏ சங்கையான நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், ஏன் நபியே அல்லாஹ் ஹலாலாக்கின தேனை நீங்க ஹராம் என்று சொன்னீங்க. தபதகி மர்வாத அஸ்வாஜிக், நீங்க உங்களோட மனைவியுடைய பொருத்தத்தை விரும்புறீங்க போல இருக்குது. இந்த அல்லாஹ் சொல்லல, இதுக்கு பின்னால பேசினா உங்களை தண்டிப்பேன் அல்ல. ஆயத்தை முடித்தான், வல்லாஹு கஃபூர் ரஹீம், நபியே அல்லாஹ் மன்னிக்க கூடியவர். நபி அவர்களோடு அல்லாஹ் எவ்வளவு இரக்கமாக நடந்திருக்கிறார். ஒரு யுத்தத்தில் காபிர்கள் முனாஃபிகீன்கள் அந்த யுத்தத்திற்கு வராமல் இருக்க, கலந்து கொள்ளாமல் இருக்க அனுமதி கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள். அல்லாஹ் கேட்டான், நபியே ஏன் அனுமதி கொடுத்தீங்க? இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி சில முஃமின்களும் அந்த யுத்தத்திற்கு போகாமல் இருக்க அனுமதி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க. அல்லாஹ் டைரக்டாக கேட்கல, ஏன் நபியே நீங்க அனுமதி கொடுத்தீங்க என்று கேட்கல. அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தையை போட்டான், அஃபல்லாஹு அன்க் லிம அஸின்த லஹும், நபியே அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், ஏன் நபியே அனுமதி கொடுத்தீங்க? நபியே அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், அஃபல்லாஹு அன்க் லிம அஸின்த லஹும், ஏன் நபியே அனுமதி கொடுத்தீங்க? எப்படி மரியாதை? குறைஷிகள் பெரிய காபிர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இடையில வாரார் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இவர் என்னோட சஹாபி, இவருக்கு எப்படி இஸ்லாத்தை சொல்லிக் கொள்ளலாம்? வந்திருக்கக்கூடியவர்கள் முக்கியமானவர்கள். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். எங்கட வீட்டுக்கு பெரிய வியாபாரிகள் வந்திருக்கிறாங்க. நாங்க வியாபாரியோடு பேசும் பொழுது உள்ள வந்து இடையில குறுக்கிட்டா என்ன சொல்லுவோம்? அதட்டுவோம். ஏன் முக்கியமானவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கடுகெடுத்தாங்க. இப்பயா வந்து கேட்கிறேன், நான் உங்களோட இருக்கிறேன், எப்பயுமே நான் கேட்கலாம், இவங்க முக்கியமானவர்களே. அல்லாஹ் ஆயத்திருக்கிறான், அபஸ வ தவல்லா. அந்த ஆயத் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, அந்த ஆயத் எப்படி தெரியுமா வந்திருக்கணும்? அபஸ, ஏன் நபியே கடுகெடுத்தீங்க? வ தவல்லைத, நீங்க அவரை விட்டு இவங்களோட பேசிக் கொண்டிருந்தீங்க. அல்லாஹ் அப்படி கேட்காம மறைந்திருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு சொல்லுவது போல கேட்கிறான். அபஸ, அவர் கடுகெடுத்தார். வ தவல்லா, அவர் புறமுதுகு காட்டினார். சொல்வாங்க, இது அல்லாஹ் நபியுடைய கௌரவத்தை பேசுறார். குர்ஆன் ஒரு ஆயத்து இருக்குது. இந்த ஆயத்துடைய வெறும் தர்ஜுமாவை பார்த்தா இது மாதிரி எச்சரிக்கையான வார்த்தையும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே என்னுடைய பேச்சோட குர்ஆனோட உங்களோட ஹதீஸையும் சேர்த்து நீங்க மக்கள்கிட்ட சொல்றீங்கடா,
நான் உங்களோட வலது கையை பிடிப்பேன். நபிக்கு லேசா சொல்லலாம். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இது அல்லாஹ் சொன்னான்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளதான் வேணும். நபியே, ஏந்த குர்ஆனுடைய ஆயத்தோட நீங்க உங்களோட பேச்சையும் சேர்த்து பேசினா குர்ஆனாக சொல்லணும், உங்களோட பேச்ச பேச்சாக சொல்லணும். நீங்க ரெண்டையும் கலந்து சொல்வீர்கள் என்றால் உங்களோட வலது கையை இறுக்கி பிடிப்பேன், உங்களோட பிடரி நரம்பை நான் கிழிப்பேன். அப்படி செய்தால் என்னிட்டிருந்து பாதுகாத்துக் கொள்ள உங்களுக்கு யாரும் இல்லாமல் போயிடும். நபியே, எச்சரிக்கையா இல்லையா? எச்சரிக்கை. وَلَوْ تَقَوَّلَ عَلَيْنَا بَعْضَ الْأَقَاوِيلِ لَأَخَذْنَا مِنْهُ بِالْيَمِينِ. நபி, உங்களோட வலது கையை பிடிப்போம். ثُمَّ لَقَطَعْنَا مِنْهُ الْوَتِينَ. உங்களோட நரம்ப கிழிப்போம். فَمَا مِنْكُمْ مِنْ أَحَدٍ عَنْهُ حَاجِزِينَ. நாம் அப்படி செய்தால் உங்களிலிருந்து என்னிடத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள யாரும் இருக்க மாட்டாங்க. ஒட்டுமொத்த முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க இது நபியுடைய புகழாம், இகழ் அல்லையா, இது நபியுடைய புகழ். அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, ஒருத்தர் 2 தேங்காய் வச்சு வித்துக் கொண்டிருக்கிறார் அல்லது 2 மாங்காயை வச்சு வித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார், பயப்படாம கொண்டு போகும், என்னச்சர் இருந்தா கல்லிய நான் தாரு ரிட்டன் தார என்றால் இது தேங்காய்ட புகழ், அவ்வளவு சுவர், இது ஒன்றும் இருக்காது. அவர் அடிச்சு சொல்றார், 100க்கு 100 என்னையாவது இருந்தா நான் கல்வியை தருவேன். அப்படான தேங்காயை பத்தி நம்புறோம். பிரச்சனை இருந்தா கல்வி கிடைக்கும். இது தேங்காய்ட புகழ். இது மாதிரி அல்லாஹ், இது நபியுடைய புகழாம். ஒரு நாளும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பேச்சோட தந்த பேச்சை கலக்க மாட்டாங்க. குர்ஆன்ல பல இடங்கள் நபி அல்லாஹ் கௌரவிச்சு பேசுறான். எங்கட மூத்த உலமாக்கள், முன்னைய காலத்துல வாழ்ந்தவர்கள் எப்படி பேசுவாங்க? கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் பேசுவாங்க. இன்னைக்கு நாங்க பேசியில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு கௌரவம் கொடுத்திருக்கிறோம். இது ஒரு பகுதி. அடுத்தது சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது கடமை. ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ் சொல்றான், நானும் நபி அவர்களின் மீது ரஹ்மத்தை பொழிகிறேன், நீங்களும் ஸலவாத்தை சொல்லுங்க. நபி அவர்களுடைய பேரில் ஸலவாத்தை சொல்வது எங்களுக்கு கடமை. அடுத்தது சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சட்டமாக சொன்னார்களோ அதை சட்டமாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய சட்டம் எப்படியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவு செய்தால் அதோட தீர்ப்புல எங்கட இஷ்டத்தை எடுக்கலாம். நபி அவர்கள் செய்த தீர்ப்பு தான் தீர்ப்பு. அந்த தீர்ப்புல யாருக்கும் மாற்று கருத்து பேச முடியாது. குர்ஆனுக்கு அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கிறது. இதா ஸல்லல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹுல் ഖിയാറத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்துல முடிவெடுத்தால் இப்படித்தான் தீர்ப்பு என்றால் நபியுடைய தீர்ப்புல யாருக்கும் மாறு செய்ய முடியாது. அந்த காலத்தில் சிலர் மாற்றம் பேசினார்கள், நபியுடைய தீர்ப்புகளை ஏற்றுக்கொள்ளல. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இவங்க எங்கட தீர்ப்பை மறுக்கிறார்கள், இந்த இடத்திலிருந்து ஷைத்தானுடைய கொம்புகள் முளைச்சு உண்டாங்க. அங்கிருந்துதான் இஸ்லாத்துக்கு எதிரான கொம்புகள் முளைச்சிச்சு. நபியுடைய தீர்ப்பை ஏற்க மறுத்தவங்க. 8வது சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இடம் இருக்குது, அந்த மன்சில கொடுக்கணும், அந்த புகழை கொடுக்கணும். அவர்களை எந்த இடத்தில் எப்படி வைக்கணுமோ அத எல்லாம் மீறி கடவுள்ட அளவுக்கு கொண்டு போறதும் இல்லை, அல்லது கீழ்மட்டத்தில் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்க பேசுறதும் இல்லை. நபி அவர்கள் உலக வாழ்க்கை நடைமுறைகளில் சில விடயங்களில் இருந்திருப்பார்கள், அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. மார்க்க விஷயங்களில் சில விடயங்களை சொல்லியிருப்பார்கள். அந்த இடத்தில் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மன்சிலை, இடத்தை நாங்கள் கொடுப்பது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 8 விஷயங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். இதுக்குத்தான் முழுமையாக நபியுடைய
இத்திபா உம்மத்திற்கு பொறுப்பான கடமையான விடயங்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டிய அந்த சீரான நேரான வழிமுறைகளை எங்களுடைய வாழ்க்கையில் இருப்போம். மேக்சிமம் எவ்வளவு முடியுமாக அதை பின்பற்ற முடியுமோ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அதனை கொண்டு வருவது, குழந்தைகளை அந்த நடைமுறையில் நாங்கள் பழகுவது, முன்னோர்கள் சலஃபு சாலிஹீன்கள் சென்ற ஒரு பாதை இருக்கிறது, அந்த பாதையின் ஊடாக நாங்கள் போவது. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சென்ற ஞாயிற்றுக்கிழமை மீலாது நபியுடைய மீலாது சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சி நிரல் ஏற்பாடு செய்து நபியுடைய வாழ்க்கை சுருக்கம் இப்படி சில நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. அது ஒரு தலைப்பு தான். நான் ஆரம்பத்தில் குதுபாவுடைய ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தினேன். ஹதீஸ மறுக்கிறது. நபியுடைய ஹதீஸ மறுக்கிறவர்கள் காஃபிர், மறுக்க முடியாது. அப்படி ஒரு கொள்கை இந்த இலங்கையிலும் இருக்கிறது. இது நடக்குது காலையில 11:30 மணிக்கு. நீங்க தனியா வந்து கேட்டா நான் இடத்தையும் ஆளையும் சொல்லுவேன். அல்லாஹ் அதே அந்த ஒரு விஷயத்தை காட்டி தந்தார். நிகழ்ச்சி முடிஞ்சு 2 மணிக்கு நிகழ்ச்சி முடிஞ்சு 4 மணிக்கு ஒரு ஹோட்டல்ல டீ குடிச்சு கொண்டிருக்கிறோம். 2 வாலிபர்களுக்கு மத்தியில அதே நிகழ்ச்சி பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நபியுடைய ஹதீஸ சொல்றார், இவர் சொல்றாரு ஹதீஸ ஏற்க தேவையில்லையே, குர்ஆன் போதுமே. மேலெல்லாம் பூரிச்சு கொண்டு வேண்டி காலையில இந்த நிகழ்ந்த மாணவர்களை வைத்து ஹதீஸ ஏன் மறுக்கிறாங்க, அதுக்கு என்ன பதில் என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். மாலையில ஒரு ஹோட்டல்ல 2 வாலிபர்கள், ஒருவர் ஹதீஸ சொல்றார், ஹதீஸ் கட்டாயம். அவர் சொல்றார் ஹதீஸ் ஏற்க தேவையில்லையே. ஒரே நாள் நடக்குது. இந்த கொள்கை இலங்கையில பரவுது. குர்ஆன் மட்டும் போதும். குர்ஆன் சொல்லுது ஹதீஸ் மறுத்தால் காஃபிர். குழந்தைகளை மாணவர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எதை படிக்கிறார், யாரிடத்தில் படிக்கிறார், அவர் எதை புகுத்துகிறார். சில கலைகளின் ஊடாக குர்ஆன் ஹதீஸுடைய பாத்தில்கள் புகுத்தப்படுகிறது. மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடம்புல ஒரு கீறு வருவதற்கோ நாங்க எங்களோட உயிரையும் கொடுக்க தயார் என்ற அந்த மனோபக்குவம் முஹப்பத் எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான முறையில் அன்பு வைத்து அவர்களை பின்பற்றக்கூடிய உண்மை முத்தகீன்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களை கபூல் செய்வாயாக, எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக, திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் வீதி விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக, திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக. பயங்கரமான கேவலமான நோய்கள் வந்துடாமல் யா அல்லாஹ் எங்களை நீங்கள் பரம்பரையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. உலகத்தில் கௌரவமாக வாழ்ந்து யா அல்லாஹ் அதே கௌரவத்தோடு ஈமானோடு மரணிக்க நீ கிருபை செஞ்சருள்வாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை ஒதுங்கும் தனமாக ஆக்கி தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா